ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி உங்கள் மணப்பெண் சமையலில் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை தான். அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற மசாலா வந்து உங்கள் அஞ்சலை பெட்டியிலே தான் இருக்க போகுது. வேறு எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்க போகிறது இல்லை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வீட்டில் காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகா பொடியை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கிலோ மீன் வாங்கினேன். அந்த மீனில் வந்து தலை போக மிச்சம் 3/4 கிலோ மீன் இருக்குது. உள்ளே இருக்க வேஸ்டேஜ் எல்லாமே போயிட்டு 3/4 கிலோ கிட்டே இருக்கும். அந்த மீனுக்கு ஏற்ற மசாலா தான் நம்ம போட போகிறோம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து காரத்துக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம அஞ்சலை பெட்டியில் இருக்கக்கூடிய பவுடர்ஸ் தான். சீரகம் வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சீரகம் ஆட் பண்ணி ஆகணும். அப்புறம் வெறும் பூண்டை மட்டும் நான் வந்து நசுக்கி ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. பூண்டும் இதில் இருக்க சீக்ரெட் வந்து பூண்டும் நம்மளோட சீரகம் மட்டும்தான் இந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்ல கலராக இருக்கும். 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிகை மஞ்சள். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து உப்பு. இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சமாக வாட்டர் விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுத்துடுங்க. செம்மையாக இருக்கும் இந்த பேஸ்ட்டே உங்களுக்கு பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு மழை காலத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் செய்கிறது இந்த டைம் வந்து மழை தான் வெளியே பேஞ்சிட்ருக்கு. ஸோ நான் வீட்டில் வந்து நல்லா சூடாக சாப்பிட்லாமேன்றதுக்காக நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஃபோக் வச்சு நீங்கள் நல்லா ஹோல் போட்டிங்கன்னா உள்ளே வந்து மசாலா நல்லா இறங்கும். அதனால தான் நான் வந்து ஃபோக் யூஸ் பண்ணி ஹோல் போட்டேன். இப்போ மசாலா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லா இடமும் வந்து நல்லா மசாலா வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது இடத்துல மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு குறையும். ஹோல் போடும்போது பார்த்து போடுங்க. மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஹோல் போட்டிங்கன்னா உடையும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து மசாலா போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். இது 1 ஹவர் நம்ம விட்டுடலாம். இப்படியே ஊறட்டும் நல்லா. அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களோட ஃபிஷ் ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் நான் கொண்டு வந்துட்டேன். தவா வச்சுட்டேன். தவால் எடுத்த உடனே எண்ணெய் போடக்கூடாது. முதல்ல மீன் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் மீனில் இருக்க மசாலா வந்து உதிராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் மீன் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் நம்மளோட தோசைக்கல்லில். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நமக்கு வேண்டிய அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஆயில் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மீன் மேலே பரவலாக வந்து விடுற அளவுக்கு விடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் பாருங்கள், செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் சுட சுட அப்படியே தவாவில் மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த கிளைமேட்டில் தான் நான் வந்து இப்போ மீன் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், மீன் நல்லா செவந்துருச்சு. ஒரு பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இந்த டேஸ்ட்டே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. ஏன்னா இதில் காரசாரமாக நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் மீனெல்லாம் எடுத்த பிறகு அந்த தவாவில் வந்து எண்ணெய் வந்து இருக்கும். அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 கருவேப்பிலையை வந்து உருவி போட்டு அதுலேயே நீங்கள் பொரிச்சிக்கோங்க. பொரிச்சிட்டு இந்த மீனுக்கு மேலே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் டெக்கரேட் பண்ணதுக்கு சூப்பராகிடும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். நான் வந்து பொரிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு வந்து போட மட்டும் செய்கிறேன். கடைசியாக வந்து கருவேப்பிலையை வந்து வறுத்துட்டேன். எண்ணெயில் வறுத்துட்டு நான் இது மேலே டெக்கரேட்டுக்கு போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.